சூறைக்காற்றில் சிக்கி 9,000 வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு இடிமின்னல் மற்றும் பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதில் அவிநாசி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் சுமார் 10 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 9,000 வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. இதனால் அப்பகுதி விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் தோட்டத்தில் 2 ஏக்கரா பூமி, 2 ஏக்கராவில் வாழை 2000 வாழை போட்டிருக்கிறேங்க. நாங்கள் 10 மாதமாக காப்பாற்றி கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக முட்டுக்குழி போட்டு எல்லாம் செலவு பண்ணி ஒரு 25 நாளில் வெட்டுனா ஒரு 20 லட்சம் ரூபாய் ஆகும். இது எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. நேற்று வந்த சூறாவளி காற்றுனால எங்களுக்கு எல்லாம் நஷ்டமாகி போச்சு. இது அரசாங்கம் அரசு பார்த்து எங்களுக்கு நல்லா வழிவகுத்து கொடுக்கணும். நீண்ட நாட்களுக்கு பிறகு வெள்ளிநீர் வீழ்ச்சியில் ஆனந்த குளியல் போட்ட சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் நேற்று ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் ஒரு சில இடங்களில் சாரல் மழையாகவும் பெய்தது. இந்நிலையில் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான வெள்ளிநீர் வீழ்ச்சி அருவியில் கடந்த சில மாதங்களாக தண்ணீர் வரத்து குறைந்து காணப்பட்ட நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் அருவிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மழையில் நனைந்தபடி அருவியை கண்டு ரசித்ததுடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். இதனால் கோடை சீசனில் மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் குளு சீசன் களை கட்டி வருகிறது. தண்டுவட தசை திசு சிதைவு நோயால் அவதிப்பட்டு வரும் 13 மாத குழந்தைக்கு மருத்துவ உதவி கேட்டு பெற்றோர் கோரிக்கை மனு அளித்தனர். கடலூர் அருகே உள்ள கம்பளிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் சிவராஜ், இவரது மனைவி சிவரஞ்சனி. இவர்களுக்கு பிறந்த 13 மாத குழந்தை தண்டுவட தசை திசு சிதைவு நோயால் அவதிப்பட்டு வருவதாகவும் குழந்தையின் உயிரை காப்பாற்ற AVXS 101 ஊசியை வெளிநாட்டில் இருந்து வரவழைத்து செலுத்த வேண்டும் எனவும் அதன் செலவு 16 கோடி ஆகும் என மருத்துவர்கள் கூறியதால் குழந்தைக்கு மருத்துவ உதவி கேட்டு பெற்றோர்கள் இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தனர். மக்களவைத் தேர்தல் முடிந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க முடியாமல் அவர்கள் காத்திருந்தனர். மேலும் மத்திய மாநில அரசுகள் குழந்தையின் உயிரை காப்பாற்ற மருத்துவ உதவி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம், எங்கள் வீட்டுக்கு பேர் சிவராஜ் சார், என் பேர் சிவசங்கரி. என்னோட குழந்தைகள் 10 SM என்ற தசை தண்டுவட நோயால் பாதிக்கப்பட்டிருக்கா சார். அந்த நோய்க்கு இவன் ஒரு வருஷம்தான் உயிரோட இருப்பான். அந்த இன்ஜெக்ஷன் பண்ணால் இவன் நல்லா குணமாகி வந்துடுவான். அதுக்கான மருந்து இங்கே இந்தியாவில் கிடையாது, வெளிநாட்டில் எது வரைக்கணும். அந்த மருந்து 16 கோடின்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ், தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு நாடி வந்திருக்கோம். எங்களுக்கு உதவி பண்ணுங்க, குழந்தையை காப்பாற்றி கொடுங்க. ஊராட்சி தலைவர் மீது பொய் வழக்கு தொடர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள முள்ளிக்காய்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் அங்கன்வாடி மைய கட்டுமான பணியை சட்டப்படி அலுவலர்கள் ஒப்புதல் பெற்று கட்டத் தொடங்கிய போது திமுக பிரமுகர்களின் தூண்டுதலின்படி பணியை சிலர் தடுத்து நிறுத்தி மிரட்டியதாகவும் இதனை மறைத்து பணியை மேற்கொண்ட ஊராட்சி தலைவர் மீது சிலர் பொய்யான புகார் கொடுத்துள்ளதாகவும் இதற்கு சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. பகல் நேரம் மட்டுமல்லாது இரவிலும் உலாவரும் காட்டு யானைகளால் வாகன ஓட்டிகளும் விவசாயிகளும் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் இரவு நேரங்களிலும் உலாவரும் காட்டு யானைகளால் வாகன ஓட்டிகளும் அப்பகுதி மக்களும் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் தினம்தோறும் உலாவரும் யானைகள் அருகில் உள்ள விவசாய நிலங்களை நாசம் செய்வதோடு பொதுமக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கும்கி யானையை வரவழைத்து இந்த யானையை அருகில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு கொண்டு பராமரிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படுவதற்கு முன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு